ஹாய், வெல்கம் டு YG's குட்டி ஸ்டோரி அண்ட் வெல்கம் டு யுகாஸ் அகாடமி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த குட்டி கதை எதை பற்றினா, ஒரு குட்டி கேட் பற்றி. கேட் அப்படின்னோடனே என்னடா மேம் பூனையை பற்றி கதை சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இது பேருக்கு தான் கேட், பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ ஸ்மால் கேட், பட் அதாவது இட்ஸ் அ பிக் கேட். இதை நம்ம ஒயிட் கேட்டுன்னு சொல்லலாம். none other than tiger. Let me tell you few things about the tiger. நம்ம சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி மத்திய பிரதேஷில் ஒயிட் டைகர் ப்ரீடிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேஷில் ரீவா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இது லொக்கேட் ஆக போகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன் மேம் மத்திய பிரதேஷில் ரீவாவில் தான் ஆரம்பிக்கணுமா, ஏன் வேற எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். லெட் மீ டெல் யூ ஃபியூ மோர் திங்ஸ் அபவுட் இட். ரீவா அப்படின்ற பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு 1915 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1915 இந்த ஒயிட் டைகர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒயிட் டைகர் 1920 இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா 1950s தான் மறுபடியும் ஒரு குட்டி ஒயிட் டைகரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குட்டி ஒயிட் டைகருக்கு மோகன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ரீவா டிஸ்ட்ரிக்டினுடைய மகாராஜா மார்த்தண்டர் சிங் இவர் தான் இந்த ஒயிட் டைகர் பாப்புலேஷனை ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லி அந்த பாப்புலேஷனை வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அது கம்மி ஆயிடுச்சு. மறுபடியும் அதனுடைய ப்ரீடிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2016 ஒயிட் டைகர் சஃபாரி அப்படின்ற சஃபாரி முகுந்தன் பந்த் அப்படின்ற பிளேஸில் மத்திய பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ஒயிட் டைகர் சஃபாரி இந்தியாவிலும் இல்லை, வேர்ல்டுலே வேறு எங்கேயுமே கிடையாது. அங்கே மட்டும்தான், மத்திய பிரதேஷில் மட்டும்தான் உண்டு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் முகுந்துப்பூர், அதுதான் கரெக்டான வேர்ட், முகுந்துப்பூர். இந்த முகுந்துப்பூரில் தான் இந்த ஒயிட் டைகர் சஃபாரி இட் இஸ் இன் மத்திய பிரதேஷ், இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. தட்ஸ் த ரீசன் வை த ப்ரீடிங் சென்டர் இஸ் ஆல்சோ இன் மத்திய பிரதேஷ் இட்செல்ஃப். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மட்டும் தான் ஆரம்பிப்பீங்களா, நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஸ்டேட் கூட இதே மாதிரி இன்னொரு டைகர் சஃபாரி ஆரம்பிக்க போகிறாங்களாம். டைகர்னாலே நமக்கு பார்க்கவே பயம், தள்ளி நின்று பார்ப்போம். இதில் அது மேலே ஏறி உட்காந்து சஃபாரி பண்ணுற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கான்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் தே ஹவ் ஸ்டார்டட் சம் ப்ரோக்ராம்ஸ். இந்த மாதிரி இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒயிட் டைகர் சஃபாரிக்கு போட்டியா இன்னொரு சஃபாரி இன்னொரு டைகர் மேலே இன்னொரு ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு, அது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படி ஆன்சர் தெரியலனா நானே நாளைக்கு கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை நாளைக்கு குட்டி ஸ்டோரியில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த குட்டி கேட், நமக்கு அது கேட்டு தானே, குட்டி தானே, இந்த குட்டி கேட் கதை கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டி கதைகளாக பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. மிஸ் பண்ணாமல் இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் ஹெல்ப் போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். பிகாஸ் என்விரான்மெண்ட் இக்காலஜின்றது நம்ம எக்ஸாமில் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஒரு டாபிக். இதை பற்றி நீங்கள் சம்மப் பண்ணி படிச்சிங்கன்னா போர் அடிச்சிடும். குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. குட் நைட்.